இறைவன் இருக்கிறானா இல்லையா சார்? இல்லாத கடவுளுக்கு போய் இவரை பெருமாளுங்கிறீங்க, அவரை சிவனுங்கிறீங்க, அந்த அம்மான்றீங்க. Tani Shelters Building Trust Ethically and Nakshatra Puja Oil presents Behind Oats ஆன்மீக சங்கமம் 2025. Powered by Shimurugan Travel Agency and Sri Kumaran Thangamaligai. Hospitality partner Padmam Veg Restaurant. சிவம் இருக்கும் வரை ஆயுள், சிவம் இல்லையே மேட்டர் முடிஞ்சு போச்சு. மற்ற இடத்தில் இருந்தால் முக்தி இல்லை, காசியில் இருந்தால் முக்தி. இதெல்லாம் மூட பழக்க வழக்கம் சார். தயவு செஞ்சு அங்கே இறந்த பிணங்களை போய் பாருங்கள். ஒவ்வொரு பிணத்தினுடைய இடது காதும் தூக்கி கொண்டு இருக்குமாம். இது சத்தியமான உண்மை. என்னுடைய சிவனது மடியில் படுத்து அவன் தன்னுடைய உயிரை கொடுக்கும் பொழுது சிவ மந்திரம், சிவ பஞ்சாத்திரத்தை இறைவனே வந்து ஓதுவதாக ஐதீகம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்குமா. எவன் ஒருவனுக்கு ஆன்மீகத்தில் மிக அதிகமான பலம் இருக்கிறதோ அவனுக்கு தான் ஜோதிமே பலிக்கும். ஆனா இப்பெல்லாம் நாங்க வாஸ்து பார்க்க போகும்போது ஒரு வீட்டுல கூட சாமி படமோ சாமி ரூமே கிடையாது. நிறைய பேர் ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 பாத்ரூம். நான் கூட கேட்பேன், இது எதுக்கு ஒரு வீட்டுல 2 பாத்ரூம்? எவ்வளவு நேரம் இருக்க போறீங்க? ஒரு 10க்கு 10 அழகா ஒரு சுவாமி ரூம் வச்சுக்கிட்டு கணவன் மனைவியும் உட்கார்ந்து தியானம் பண்ண முதல்ல பாருங்க. நம்ம பசங்களும் சொல்லிடுவாங்க, அம்மா உனக்கு வேணா இஷ்டமா வச்சுக்கோ, ஐ டோன்ட் பிலீவ் இன், ஐ டோன்ட் லைக் இட் ஆல் திஸ். ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இது நீங்க வெக்கப்படணுங்க. என் தாயும் தந்தையுமே இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட நான் என்ன பேச முடியும்? அவங்களுக்கு ஜோசியம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்காம இருக்கிறது நிம்மதி. டானி ஷெல்டர்ஸ் பில்டிங் ட்ரஸ்ட் எத்திக்கலி அண்ட் நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் பிஹைண்ட் ஓட்ஸ் ஆன்மீக சங்கமம் 2025. பவர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி அண்ட் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நீங்கள் காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுதுங்க சார், 6 மணிக்குள்ளே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுடணும். அப்போ தான் வந்து அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ரத்த ஓட்டம் இங்கே ஓடிட்டு இருக்கு. நமக்கு விஞ்ஞானத்தை ரெஃபர் பண்ணியே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. ஆன்மீகத்துக்கு விஞ்ஞானம் தேவையில்லை, விஞ்ஞானத்துக்குத்தான் ஆன்மீகம் தேவை. ஆனால் இப்போ எல்லாம் வர்றவங்க எல்லாம் ஏதோ விஞ்ஞானம் வந்து ஆன்மீகம் வந்து பேஸ் பண்ணி வருது, அது சொல்லனா உனக்கு ஆன்மீகமே தெரியாது. எதிர்கருத்துக்களை சொல்வது பேரும் புகழும் எடுக்கிறதுக்காக எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ராமலிங்க அடிகள் வந்து இப்படி, திருவள்ளுவர் அப்படின்னு. ஆனால் எத்தனை பேர் திருவள்ளுவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாசுகியை திருமணம் செய்யறது திருவள்ளுவர். அந்த கல்யாணத்துக்கு நான் தான் போய் ஒவ்வொரு வருஷமும் திருமணம் ஹோமம் செஞ்சு வைக்கிறேன். எந்த அமைச்சர் வருகிறார்? எத்தனை தேவதைகள் அங்கே வராங்க? யார் வராங்க? சித்ரா பௌர்ணமிக்கு நானும் என்னுடைய மனைவி மட்டும்தான் ஹோம குண்டத்தில் உட்காந்து திருவள்ளுவருக்கே கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம். வாசுகி தாயாருக்கும் திருவள்ளுவருக்கும் வெறும் திருக்குறள் திருக்குறள்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, திருவள்ளுவர் திருவள்ளுவர்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. 2000 ஆண்டுகளாக அவருக்கு பூணூல் இருக்கான்னா பூணூல் இருக்குது, அங்கேயே சுவாமிக்கு போட்டிருக்காங்க, போய் பாருங்க. அதை எல்லாத்த விட அந்த திருமணத்திற்கு வரும் சுமங்கலிங்களுக்கு அத்தனை பேருக்கும் மஞ்சள் நான் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க. வாசுகி தாயார் கையில் மடியில் வச்சு கொடுக்குறாங்க. இவ்வளவு அதிசயங்களும் இன்றைக்கும் இந்த திருவள்ளுவர் கோயிலில் திருவள்ளுவர் நாயனார் 63 நாயன்மார்கள் உற்சவம் நடக்கும்போது அங்கே 2 பேர் முக்கியமாக முதலில் வருவாங்க. 63 பேர் வர்றதுக்கு முன்னாடி 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று திருவள்ளுவர் நாயனார், இன்னொரு முன்னுகக்கன்னி அம்மன், அந்த ஸ்தல நாயகி. 2 பேர் வருவாங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சிருஷ்டி ஆரம்பம். 3 மணியில் இருந்து 3:30 மணி வரைக்கும் தேவர்களுடைய நேரம், 3:30 மணியில் இருந்து 4 மணி வரைக்கும் ரிஷிகளுடைய நேரம், 4 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் மனிதர்களுடைய நேரம். இதெல்லாம் கரெக்டு. சிருஷ்டிக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அப்போ என்ன குழந்தை பிறக்குமா? இப்படி ஏடாகூடமாக பேசுறதுக்கு தான் இருக்குமே ஒழிய, மனிதர்களை தவிர மிருகங்கள், தாவரங்கள், இது எல்லாமே உஷா காலம்னு சொல்லக்கூடிய 3:30 மணிக்கு இளம் சிவப்பு நிறத்தில் வரக்கூடிய கதிர்கள் பிறப்படும் நேரத்தில் உணவு தேட ஆரம்பிக்குது, உணவு சேகரிக்க ஆரம்பிக்குது. மனிதன் மட்டும்தான் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறான். அப்போ சிருஷ்டிங்கிறது என்ன அப்படின்னா, சந்ததிகளுக்காக உணவுகளை சேர்த்து வைக்கும் காலம் பிரம்ம முகூர்த்த காலம். ஆனால் நம்ம ஆஃபீஸுக்கு போகிறது 9 மணிக்கு போகிறோம். யுக தர்மம் அது நீங்கள் தப்புன்னு உடனே அவெல்லாம் தூங்க முடிஞ்சு சார், அவெல்லாம் எழுந்திருக்கவே மாட்டான் அப்படி பேசாதீங்க.
யுக தர்மம், ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் உண்டு. அந்த யுக தர்மம் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய சந்ததிகளுக்கு சிருஷ்டியை கற்றுக் கொடுக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்படி பண்ணணும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க. அது என்ன இருக்கிற மாசெல்லாம் விட்டுட்டு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு எதுக்காக சொன்னாங்க? இந்த ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் காலத்தில் வர்ற பயிருக்கு உயிரணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய காலம் இருக்கும், குழந்தைகள் பிறக்கும், சந்ததிகள் இருக்கும், உடல் நல்ல சத்தான உணவாக இருக்கும். ஆகவே ஆடிப்பட்டத்தில் விதைக்கக்கூடிய அந்த விதைகளில் இருந்து வரக்கூடிய அந்த உணவு ஆரோக்கியமாக இருக்கும். இதையெல்லாம் விட இன்றைக்கி கூட விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க, 7 கிரகங்களுக்கு கலர் தெரபி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேறு வழி இல்லைங்க. எதை எடுத்தாலும் நான் விஞ்ஞானத்தை ரெஃபர் பண்ணி சொன்னால் தான் நம்புகிறாங்க. எங்கள் ராமானுஜர் சொன்னாருங்க, எங்கள் திருவள்ளுவர் சொன்னாருங்க, எங்கள் வள்ளலார் சொன்னாருங்கன்னா எவனும் நம்ப மாட்டேங்கிறான். அப்போது இந்த கலர் தெரபியில் உங்கள் ஜாதகத்தில் என்ன நிறங்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு பாட்டிலில் தண்ணி அந்த நிறத்தை வச்சு 7 நாள் சூரியனது கிரகணத்தில் வச்சு அந்த தண்ணியை சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம், நோய் கட்டுப்பாடு, மன சிதைவு, தேவையில்லாத குழப்பங்கள் இதையெல்லாம் போகும். 2வது, பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு மனிதன் எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ஆயுள் விருத்தி. சார் இதெல்லாம் பொதுவாக சொல்கிறது சார், இது எப்படி ஆயுள் விருத்தி வரும்? தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுங்க. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இப்படியே நம்ம ஆன்மீகம் போயிடுச்சு. எனக்கு பிகைன் நோட்ஸ் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வெறும் ஜோதிடம் மட்டும்தான் பேசுவேன்னு அவங்கள நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்திருக்கிற அனிதா குப்புசாமிக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்னாடியே எனக்கு பழக்கம். ஏன்னா நான் ஒரு 700-750 சிடி கேசட்ஸ் ஒரு கம்பெனியில் நான் ஜிஎம்மாக இருந்து பண்ணேன், இந்து மியூசிக்னு சொல்லிட்டு. கலைஞருடைய சங்கத்தமிழ் கூட நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் பண்ணாத சுவாமி கேசட்டே கிடையாது, சிடியே கிடையாது. அதில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் குப்புசுவாமி, அனிதா குப்புசுவாமி. இவங்க 2 பேரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுள் விருத்தி எப்படி வரும் பிரம்ம முகூர்த்தத்தில்? சும்மா வார்த்தை ஜாலத்துக்கு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்ககிட்ட ஆக்சிஜன் இப்படி கொடுத்தது இறைவன் எப்படி கொடுத்துருக்கானா, இவ்வளவு வேலை செய்யலாம். இந்த கையை பாருங்க, இவ்வளோ வேலை செய்யலாம். ஆனால் காலையில் 4:30 மணிக்கு இவ்வளோ வேலை செஞ்சால் போதும். கும்பகம், பிராணாயாமத்தில் கும்பகம். அதனுடைய கும்பகம்னா என்ன அர்த்தம்? சான்ஸ்கிரிட் வேர்ட்லாம் போட்டால் நிறைய புரியாது. தமிழில் சொன்னீங்கன்னா, சேமிப்பு எவ்வளவு செய்கிறீங்களோ, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ, அதுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம் கும்பகம் உங்களுடைய ஆக்சிஜனை சேமிக்கணும். அந்த ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் சேமிக்கும்போது ஒரு மாதத்துக்கு எத்தனை நிமிஷம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை நிமிஷம், அப்போ உங்களுடைய ஆயுள் பாவம் எவ்வளவு கூடும். நான் ஒரு டிவியில் பேசிகிட்டு இருந்தேன், தமிழில் பேசினா உங்கள் ஆயுள் கூடும்னு நான் சொன்னேன். அப்போ ஒருத்தர் கேட்டார், அப்போ இங்கிலீஷில் பேசினா, ஹிந்தியில் பேசினா அப்படின்லாம் கேட்டார். அது விதராவாதம். ஆனால் என்னுடைய தமிழினுடைய இலக்கணமும் தமிழினுடைய மொழியும் இறைவன்கிட்ட இருந்து வந்தது, முருகன்கிட்ட இருந்து வந்தது. முருகனுடைய அங்கமே தமிழ். அது இல்லாத விட ஆயுள் பாவம் எப்படி கூடும் நான் ப்ரூஃப் பண்ணோம். எப்படின்னா, இந்த தமிழ் அப்படிங்கிறது நாபில இருந்து வரக்கூடிய மொழி. நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசணும், ரொம்ப அழுத்தி பேசணும், ஸ்ட்ரெஸ் பண்ணால் ரொம்ப ஆவி போகும். ரொம்ப ஆவி போகும்போது உங்களுக்கு ஆயுள் பாவம் குறையும். தமிழில் பேசும்போது எத்தா பேசுனீங்கன்னா, தெளிவாக பேசுனீங்கன்னா, அழகாக பேசுனீங்கன்னா, கோபம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக பேசுனீங்கன்னா எதிராளிக்கு புரியும். மற்ற மொழிகள் அழுத்தி பேசணும். ஆகவே உங்களது பிராணவாயு செலவு குறைவு. அந்த பிராணவாயு செலவு குறைவு என்பது தமிழில் பேசினா ஆயுள் பாவம் கூடும். அப்படி தான் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சேமிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். பிராணாயாமத்தில்
சேமிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஆயுள் பாவம் கூடும். அதனால தான் இன்றைக்கி கூட பிராணாயாமம் காலையில் எழுந்திருக்கிறவங்கள இந்த கூட்டத்தில் யாராக இருந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த கண்கள் தெளிவாக இருக்கும், சிந்தனை நேர்கொண்ட பார்வையாக இருக்கும், அற்புதமாக சிந்திப்பார்கள். இதை எல்லாத்தை விட கடைசியாக நான் முடிக்க வேண்டிய ஒரே ஒரு சப்ஜெக்டு, சுவாமி ரூமுக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நான் சொல்லணும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமி படம் வாங்கி வச்சுக்குவாங்க. திருச்செந்தூர் போனால் ஒரு முருகன் படம், திருப்பதி போனால் ஒரு சாமி படம், அப்படின்னு அங்கங்கே போய் ஒரு படம். சுவாமி ரூம் முழுசுமாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் நாங்கள் வாஸ்து பார்க்க போகும்போது ஒரு வீட்டில் கூட சாமி படமோ சாமி ரூமே கிடையாது. முதல்ல சாமி ரூம் இருந்தால் தானே அதுக்கப்புறம் உங்களுக்கு சாமி படம்னு. ஐ டோன்ட் பிலீவ் இன். நம்ம பசங்களும் சொல்லிடுவாங்க, அம்மா உனக்கு வேணா இஷ்டமாக வச்சுக்கோ. ஐ டோன்ட் பிலீவ் இன், ஐ டோன்ட் லைக் இட் ஆல் திஸ். நோ டைம், எனக்கு நேரமே கிடையாது. அது என்கிட்ட வேறு ரொம்ப ஜோதிடம் பார்க்கும்போது நல்லா சொல்லிடுவாங்க, ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இதுக்கு நீங்கள் வெட்கப்படணுங்க, இது சந்தோஷமான விஷயம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் தாயும் தந்தையுமே இல்லைன்னு சொல்கிறவங்கக்கிட்ட நான் என்ன பேச முடியும்? அவங்களுக்கு ஜோசியம் பார்க்குறதோட ஜோசியம் பார்க்காம இருக்கிறது நிம்மதி. எவன் ஒருவனுக்கு ஆன்மீகத்தில் மிக அதிகமான பலம் இருக்கிறதோ அவனுக்கு தான் ஜோதிமே பலிக்கும். இறைவன் இல்லை என்பவர்கள் இறைவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அன்பு சகோதரர் பாண்டே அவர்கள் கூட இப்போ சொன்னாங்க, சார் எல்லா கோவில்லையும் வைகுண்ட ஏகாதசிக்கு அவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்க சார், நான் வெளியே இருக்கேன் சார். நாங்கள்லாம் இறைவனை கண்டுவிட்டோம், வெளியே கோபுர தரிசனம் பாப விமோச்சனம். அவர்கள் இறைவனை தேடுகிறார்கள், கர்ப்பகிரகத்தில் உள்ளே போய் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். அவர்கள் இறைவனை தேடுகிறார்கள், நான் இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுதான் வித்தியாசம். ஆனால் என்னை பெங்களூரில் ஒருத்தர் கேள்வி கேட்டார், சார் நீங்கள் எப்படி சார் மெட்ராஸில் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு இவர்கள் தான் பலமே, இவர்களால் தான் என் பொழப்பே நடந்துக்கிட்டு இருக்கு, இவர்களால் தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எப்பொழுது ஒரு கேள்வி நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீர்களோ, இந்த ஒரு விரலை நீங்கள் காட்டும்போது 3 விரல் என்னை நோக்கி இருக்கிறது. எனக்கு வாழ்வு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. இன்னும் கேட்டிங்கன்னா, புலவர் கீரன் இல்லை, திருமுருக கிருபானந்த வாரியார் இல்லை, பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் இல்லை, சிவானந்த விஜயலட்சுமி இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழில் பாடுறதுக்கு யாராவது சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரி, டிஎம் சௌந்தரராஜன் மாதிரி இருக்காங்கன்னா? யாருமே இல்லை. ஆனாலும் ஆன்மீகம் சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நான் சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இது பெரிய விஷயம். பிகைன் நோட்ஸுக்கு நான் காலங்காலமாக உங்கள் பாதங்களில் என் தலை வைத்து வணங்குகிறேன். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராம். அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி தரீங்க. ஒரு வீட்டில் சுவாமி ரூம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த சுவாமி ரூமை ஈசான்ய பாகத்தில் ஏன் சார் வைக்கணும்? அது ஒரு மூட பழக்கம் வழக்கம் இல்லையா? ஈசான்ய பாகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, சூரியனது கதிர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியே வரும்போதும் மத்தியானம் 11 மணி வரைக்கும் அந்த வீட்டில் எழுச்சி வெளியே வரும். அந்த சூரிய கதிர்கள், குறிப்பாக பெண்கள் தான் இருப்பாங்க, ஆண்கள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த சூரிய கதிர்கள் நிறைய வாங்கிக்கும் போது கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், அது மட்டும் இல்லை எனர்ஜி லெவல் கூடும். இதை எல்லாத்த விட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆயுள் விருத்தியும் கர்ப்ப விருத்தியும் சேர்ந்து ஏற்படும். அதே மாதிரி சுவாமி ரூமில் நீங்கள் செய்ய வேண்டியது, நிறைய பேர் தயவு செஞ்சு, நான் அம்மாவை கூட கொஞ்சம் இருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் சுவாமி ரூமில் நிறைய படங்கள் வாங்கி வச்சுக்குவாங்க. ஏகாம்பரம் நிறைய படங்களை வச்சுக்காதீங்க. நிறைய படங்களை வச்சுக்கிட்டால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. 1 இல்லை 2, அந்த 1 மாத்திரம் வச்சுங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, எங்கள் தாத்தா பாட்டி ஃபோட்டோ வச்சுக்கலாமா, எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுக்கலாமா? அதெல்லாம் வடக்கு திசையில் வைத்து தெற்கு திசையாக பார்த்தபடி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் சுவாமி ஹாலில் படத்தெல்லாம் வைக்காதீங்க. சுவாமி படத்தை சுவாமி ரூமில் அதே மாதிரி சுவாமி படங்களை வச்சு இரவில் தண்ணி வைங்க, காலையில் தண்ணி மாற்றுங்க. நீங்கள் சாப்பிட்ற எந்த பொருளாக இருந்தாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா சுவாமிக்கு வைக்க முடியாத பொருளை நீங்கள் சாப்பிட முடியாது. நாங்கள் மறைமுகமாக சொல்கிறது அதுதான். வேறு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வைக்க முடியுமா? புரோட்டீன் சாப்பிட முடியுமா? புரோட்டீனே சாப்பிடக்கூடாது சார், நாங்கள் அப்படி சொல்லலை.
எங்கள் கண்ணப்ப நாயனார் கூட எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடலாம் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே இடம் இல்லை. ஆனால் இறைவனுடைய பிரசாதத்தை தான் நான் சாப்பிடுவேன். இறைவனுக்கு நான் என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதை பண்ணிய பிறகுதான் நான் சாப்பிடுவேன். ஆகவே தயவு செஞ்சு இனிமேல் வீடு கட்டும்போது நிறைய பேர் ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 900 சதுர அடி சார், 2 பெட்ரூம் இருக்குது சார், 2 பாத்ரூம், ஒரு நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம். நான் கூட கேட்பேன், சார் எத்தனை பாத்ரூம் சார், எவ்வளோ நேரம் இருக்க போகிறீங்க? மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம். இது எதுக்கு ஒரு வீட்டில் 2 பாத்ரூம், ஒரு 10க்கு 10 அழகாக ஒரு சுவாமி ரூம் வச்சுக்கிட்டு எதிரில் உட்காந்து கணவனும் மனைவியும், தயவு செஞ்சு நீங்கள் தனித்தனியாக இருக்காதீங்க, கணவன் மனைவியும் உட்காந்து தியானம் பண்ண முதல்ல பாருங்கள். அது என்னால் 4:30 மணிக்கு முடியல, ஈவினிங் பண்ணுங்கள், மத்தியானம் பண்ணுங்கள். இதை எல்லாத்த விட ஒரு ரகசியம் சொல்லிவிட்டு நான் உங்களுடைய பொறுமையை சோதிக்க விரும்பவில்லை. சுவாமி படத்தை கண்ணாடி போட்டுத்தான் நம்ம வீட்டில் வைக்கிறோம், லேமினேஷன் பண்ண மாட்டோம். இது எதுக்காக இதை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத புரியணும். இறைவன் என்பவன் ஏகம் பரம் ஏகாம்பரம்னு சொல்லிட்டேன். ஆனால் இறைவன் யார்? இறைவன் இருக்கிறானா இல்லையா? சார், இல்லாத கடவுளுக்கு போய் நீங்கள் படம்லாம் வச்சுக்கிட்டு இவரை பெருமாளுங்கிறீங்க, அவரை சிவனுங்கிறீங்க, அந்த அம்மான்றீங்க. நாங்கள் எங்களுக்கு இல்லை சார், எங்களுக்கு. அதனால தான் ஆன்மீகத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம், இறைவன் எப்போ உங்கள் வீட்டில் குடியிருக்கணுங்கிறதுக்காக உங்கள் மனசுக்கு பிடிச்ச சுவாமி படத்தை மாட்டி அந்த சுவாமி படத்துக்கு நிறங்களும் கொடுத்துருக்குறோம், உடைகளும் கொடுத்துருக்குறோம். ஏன் அந்த நிறங்கள் அப்படின்னா, சிகப்பும் மஞ்சளும் கலந்த நிறம்தான் சுவாமிக்கு அங்கே ட்ரெஸ்ஸாக இருக்கும். வேறு எந்த ட்ரெஸ்ஸும் இருக்காது. நீங்கள் வேணா வீட்டில் போய் பார்த்துங்க. நிறைய பேர் சந்தேகம் இருக்கும், இல்லை சார் வேறு நிறங்கள் இருக்குது சார். நிறைய எல்லா சுவாமியும் சிகப்பும் மஞ்சளும் கலந்த ஆடை தான் கலந்துருக்கும், அந்த நிறம்தான் இருக்கும். குருமங்கள யோகமும் சந்திரமங்கள யோகமும் கூடிய அந்த நிறத்தில் தான் இருக்கும். இது ஒரு வகை. இதை எல்லாத்த விட இந்த சுவாமி படத்தை ஏன் வைக்கிறோன்னா, எனக்கு எங்கள் அம்மா கருமாரி தாய் சார் கூட சொன்னார், மேடம் ஏதோ சினிமாவில் அப்போ அவங்கள தூக்கி ஒரு நமஸ்காரம் பண்ண மாதிரி, ஹாய் அப்படின்னு இந்த கை தூக்கூடாது சார். அவர் சொன்னார் பாருங்க, நமஸ்காரம். ஏன்னா அந்த ருத்ராட்சம், அந்த பொட்டு, அந்த பயம், பக்தி, ஆன்மீகம், ஒழுக்கம், அதை தான் அவர் சொன்னார். ஒழுக்கம் இருந்தால் ஆன்மீகம் இருக்கும், ஆன்மீகம் இருந்தால் ஒழுக்கம் இருக்கும். அப்போது இந்த கண்ணாடி போட்டு நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னா, சூரியனது ஒளி அதன் மேலே படணும். அதன் மீது பழையும் போது, சார் உங்களுக்கு ஃபீவர் இருந்தால் சூடு அதிகரிக்கிறது, இந்த சூடு இல்லைன்னா வேற ஒன்று. அப்போ அன்னையோட கதை முடிஞ்சு போச்சு. சூடு இருக்கிற வரைக்கும் தான், சிவம் இருக்கும் வரை ஆயுள், சிவம் இல்லையே மேட்ரு முடிஞ்சு போச்சு. அந்த சூடு இருக்கிறதுக்கு தான் ஒரு சிறு வெப்பத்தை சூரிய வெளியினால் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி அந்த படத்தில் ரிசர்வ் பண்ணுறோம். காலையில் எனக்கு 11 மணியோட ஈசான்யத்தில் தாண்டி போயிடும் சூரிய ஒளி. ஆனால் அந்த நாள் முழுவதும் சூரிய ஒளி அங்கே இருப்பதற்காக உங்களுக்கு பிடித்தமான அந்த நிறத்தில், உங்களுக்கு பிடித்தமான அந்த வடிவத்தில், அந்த சிவனின் சிவ ரூபமான அந்த உஷ்ணத்தை நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணிக்கிறோம். உள்ளேயே ப்ரிசர்வ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் 24 மணி நேரம் எங்கள் சுவாமி ரூமுக்கு வரலாம். ஆக உங்கள் சுவாமி ரூமில் இறைவன் எப்போதும் குடிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் சுவாமி பில் அடிக்கும்போது மட்டும் இல்லை, எப்போதும் குடிக்கொண்டு இருக்கிறார், சிறு உஷ்ணமாக. ஆகவே சிவம் உங்கள் வீட்டில் குடியிருக்கணும்னா சுவாமி ரூமை நீங்கள் வீட்டில் வைங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற பழைக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தோட வாரத்தில் ஒரே ஒரு நாள், ரொம்ப நாள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் சுவாமியை வழிபடுங்க. ஆயுள் விருத்தி, இறைவனோடு பேசுகிறீர்கள், இறைவனோடு இருக்கிறீர்கள், இறைவனது பிரசாதத்தை சாப்பிடுகிறீர்கள். இதை விட வாழ்க்கையில் வேறு என்னங்க வேணும்? இது வேறு எங்கேயாவது ஒரு ஊரில் கிடைக்குமா? ஐ எம் இன் அமெரிக்கா, எனக்கு எல்லா பிரசாதம் கிடைக்கும். ஐ எம் இன் லண்டன், கிடைக்குமா? இந்த தாயின் பிரசாதமும் இந்த தகப்பனது பிரசாதமும் வேறு எங்கே கிடைக்காது. காசியில் இறந்தால் முக்தி. அது என்ன? அது எதுக்கு ஊரில் வேறு எங்கேயும் செத்த முக்தி வராதா? அப்போ அங்கே ஒன்று தான், யார் தேடி போகிறது? பாண்டே மிக அழகாக சொன்னார். சார்,
நார்த் இந்தியாவில் இருக்கிறவனுக்கு ராமேஸ்வரமும், தென்னிந்தியாவில் இருக்கிறவனுக்கு காசியும். ஆனால் நாங்கள் இதில் ஒரு பூஜை விஷயம் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற தீர்த்தத்தை அங்கேயும், அங்கே இருக்கிற தீர்த்தத்தை இங்கேயும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வட இந்தியா தென்னிந்தியா என்ற பேதம் இருக்கக்கூடாது. இதை எல்லாத்தை விட ராமன் பூஜித்த ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமியும், காசியில் உள்ள விஸ்வநாதரையும் நாங்கள் தரிசனம் செய்யும்போது உலகத்திலேயே மகா மயானம் காசியா. அங்கே எல்லோரும் தவம் இருக்கிறார்கள். நான் பணம் வரணும், பட்டம் வரணும், இது வாங்கணும், அது என்னென்னவோ கேட்குறான். ஆனால் அங்கே சாவுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும், இறைவனோடு நான் சேர வேண்டும். எதுக்கு சொல்லுங்க? மற்ற இடத்தில் இருந்தால் முக்தி இல்லை, காசியில் இருந்தால் முக்தி. அது எப்படி சார் சொன்னீங்க? எனக்கு ப்ரூஃப் கொடுங்க. ஐ டோன்ட் பிலீவ் இட். இதெல்லாம் மூட பழக்க வழக்கம் சார். தயவு செஞ்சு அங்கே இறந்த பிணங்களை போய் பாருங்கள். இது சத்தியமான உண்மை. என்னுடைய சிவனது மடியில் படுத்து அவன் தன்னுடைய உயிரை கொடுக்கும் பொழுது சிவ மந்திரம், சிவ பஞ்சாட்சரத்தை இறைவனே வந்து ஓதுவதாக ஐதீகம். ஆகவே ஒவ்வொரு பிணத்தினுடைய இடது காதும் தூக்கி கொண்டு இருக்குமாம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்குமா. ஆகவே தான் என்னுடைய பாட்டன், என்னுடைய முப்பாட்டன் இவர்களெல்லாம் காசியில் போய் முக்தி பெற்றார்கள். அந்த பாக்கியம் எனக்கும் வேண்டும், உங்களுக்கும் வேண்டும். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பிகைன் வுட்ஸ் இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல. காவிரியும் கங்கையும் ஒன்று சேர்த்த பெருமை உங்களுக்கு உண்டு என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகின பவன். பிஹைண்ட் வுட்ஸ் ஆன்மீக சங்கமம் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டானி ஷெல்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் இன் கிரியேட்டிங் எ ஃபியூச்சரிஸ்டிக் டெக் பார்க் வித் பேஷன். டானி ஷெல்டர்ஸ், கோயம்புத்தூர். அண்ட் நக்ஷத்ரா பூஜா ஆயில், விளக்கேற்றும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா தான். பவர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட். Danny Shelters, Building Trust Ethically and Nakshatra Puja Oil presents Behind Oats Aanmiga Sangamam 2025. Powered by Shimurugan Travel Agency and Sri Kumaran Thangamaligai. Hospitality partner Padmam Veg Restaurant.